ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் இந்த சைக்கோ பையன் தம்பி கூட பொண்டாட்டி கொஞ்சம் நேரம் இருந்ததுனால அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு முடியை வச்சு அவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதே சமயம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, எங்கே தான் போனாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினி வந்து நின்றுட்டு இருக்கா. பின்னாடியே பியூஷ் வரான். அதுக்கு பின்னாடியே பார்த்தா அந்த பையன் வந்துட்டு இருக்கான் கோவத்தோட. அவன் எதுவுமே யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது அவனோட காலில் வந்து அடிபட்டு ரத்தம் வந்து ஊற்றிட்டு இருக்கு. இதை வந்து அம்மாவை கவனிச்சுட்டு பயப்படுறாங்க. ஏன்னா அவன் வேற கோவத்தோட உள்ளே போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த பொண்ணை எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீட்டில் பூஜை நடக்கும்போது உன் புருஷன்கிட்ட கூட சொல்லாமல் நீ எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல திட்டிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயம் இங்கே இவன் ஒரு ஓரமாக வந்து அந்த முடியை கையில் வச்சுக்கிட்டு பயங்கர கோவப்பட்டுட்டு இருக்கான். எதிர்த்தாப்புல வேற தன்னோட தம்பியும் பொண்டாட்டியும் கொஞ்சம் குழாவி விளையாடுற மாதிரிலாம் இவன் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ வெறி வருது இவனுக்கு. அப்போ பார்த்தா பக்கத்தில் பொண்டாட்டி கறி காலில் இவனுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. உங்ககிட்ட நான் சொல்லாமல் போனது தப்பு தான். இப்போ பாருங்க, என்னால் தானே உங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு. ஐ எம் ஸோ சாரி ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஆனால் இந்த பையன் அம்மாவை பார்த்து கோமா ஏதோ ஒரு சிக்னலை காட்டிக்கிட்டு இருக்கான். என்ன சிக்னல்னு தெரியல. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. காலங்காத்திலே அம்மா கிட்ட எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எல்லாமே பண்ணியாச்சுப்பா, ஆனால் நல்லா யோசிக்க, இதை நீ பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்டா, ஆமாம்மா நான் இதை பண்ணியே ஆகணும், பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். எனக்கு என்னோட பொண்டாட்டி உண்மையா இருக்காளா அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். என்ன இந்த கிறுக்கு பையன் எப்படிலாம் வளர்றானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணங்காரன் விளக்கு போட்டுட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயினி பூ கட்டிட்டு இருக்கா. அப்போ தம்பிக்காரனும் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவளும் கேட்குறா, என்ன நீ உன்னோட அண்ணனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவியா, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டா, என்ன நீ மறந்துட்டீங்களா, நேற்று நைட்டு நான் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்ப வெகுளியா பேசிட்டு இருக்கான். ஆனால் இந்த பையன் அது எல்லாத்தையுமே தப்பாக தான் பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட அண்ணனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளக்க போட்டுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா இந்த பையன் வேணும்னே அவனோட கையில் வந்து நெருப்பு குச்சி கொளுத்தி போட்டுறான். அவனுக்கு சுற்றுது. உடனே அங்கேருந்து ஓடி வந்து நம்ம ஹீரோயினி பதறா. என்னாச்சு பியூஸ், கையில் காயமாயிடுச்சா, குடு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தொட்டு பேசுறது இவனால் தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவன் வேற சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு ஏதாவது ஒன்றா நீங்கள் பதறீங்கல்ல, அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு இந்த பயலுக்கு கோவம் வந்து உடனே டக்குன்னு சொல்லிடுறான், அவள் என்னோட பொண்டாட்டி, அவளுக்கு உதவி செய்ய நான் இருக்கேன், என் பொண்டாட்டிக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைரெக்டாகவே பேசிடுறான். ஸோ இது வந்து தம்பிக்காரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அண்ணன் எதுக்காக இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் இருக்கிற எல்லா பொம்பளைங்களுக்குமே தலையில் ஷால் போட்டு அவங்களுக்கு ஆர்த்திலாம் எடுத்து அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும் போல. ஸோ அந்த சடங்கு வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அக்காக்காரிக்கு ஷாலை போட்டு அவளுக்கு ஆர்த்தி எடுத்துட்டு அவள் வாயில ஸ்வீட்டை ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாக்காரவங்களுக்கும் ஷாலை போட்டு விட்டுட்டு அவங்களுக்குமே ஆர்த்தி எடுத்துட்டு அவங்க காலில் விழுந்தெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்குமே ஒரு ஸ்வீட்டை ஊட்டிட்டு இருக்கான். இப்போ கடைசியாக நம்ம ஹீரோயின் தலையிலுமே ஷாலை போட்டு விட்டுட்டு அவளுக்குமே ஆர்த்தி எடுத்துட்டு அப்புறம் அவளுக்கு ஸ்வீட்டை கொடுக்கும்போது இந்த ஸ்வீட்டை நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், அவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்த ஸ்வீட்ஸ் வந்து ஒயிட் கலர்ல இருந்துச்சு. இப்போ பொண்டாட்டிக்கு கொடுக்குற இந்த ஸ்வீட்ஸோட கலரு டிஃப்ரெண்டாக இருக்கு. அப்படின்னா இதுல எதையோ ஒன்று அவன் கலந்துருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது தெரியாம அவளும் வாங்கி சாப்பிட்றா. அதுக்கப்புறம் இந்த சடங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தம்பிக்காரனுக்கு அவன் பேசுனது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவன் எப்போதுமே இந்த மாதிரி ரூடா பேசினதே கிடையாது. அதனால அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அண்ணங்காரன்ட்ட பேச போனா அவன் என்னடா மூஞ்சி திருப்பிட்டு அந்த பக்கமா போயிட்டு இருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக அண்ணன் அப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சு இருக்கான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயினி நடந்து வந்துட்டு இருந்தவ அந்த ஸ்வீட்ஸ்ல அவன் மயக்க மருந்து தான் கலந்துருப்பான் போல. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயங்கி கீழே விழ போறா. டக்குன்னு அவன் வந்து பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வச்சுட்டு டாக்டர்ஸை வர சொல்லியிருக்கான். எதுக்குன்னு தெரியல. 10 லட்ச ரூபா அவங்க கிட்ட பணத்தையும் கொடுத்து வேலையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். ஸோ இவன் என்ன வேலையை முடிக்க சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எல்லாரும் ஆடி போயிடுவீங்க. ஏன்னா பொண்டாட்டியோட நடத்தையில் சந்தேகப்பட்டு அவளோட நல்லொழுக்கத்தை செக் பண்ணுறதுக்காக வெட்டியூ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கான். ஸோ அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அடப்பாவி, இந்த அளவுக்கு இவன் கீழ்த்தனமாக இறங்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் உடந்தையா அம்மாக்காரவங்களுமே இருக்க தான் செய்கிறாங்க. பையன் பண்ணுறது தப்புன்னு கூடவா இந்த பொம்பளைக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களும் டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க அந்த நர்ஸும் டாக்டரும். அப்போ அந்த நர்ஸு பொண்ணும் கேட்குறா, சர்தார்ஜி ரொம்ப நல்ல மனுஷன் ஊரில் இருக்கிற எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க, ஆனால் அவர் என்னடானா தன்னோட பொண்டாட்டியோட நடத்தையிலே சந்தேகப்பட்டு இப்படி ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, நமக்கு தேவை பணம், அதை கொடுத்துட்டார்ல, நம்ம வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் டெஸ்ட்டுக்காக சாம்பிள்ஸ் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இத்தனைக்கும் நம்ம ஹீரோயினிக்கு தெரியாம தான் அதெல்லாம் நடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு மாமியார் எதுவுமே தெரியாத மாதிரி மருமகளே எழுந்திரிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அவளுமே கண்ணு முழிச்சிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா தம்பிக்காரனுமே அங்கே வந்துட்டான். என்னாச்சு மயிரா உனக்கு அப்படின்னு கேட்டா, தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இருக்கா. வீட்டில் பூஜை நடக்கிறதுனால எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீ தானே செய்கிற, அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல மயங்கிட்ட போல, சரிம்மா நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாமியார் அங்கேருந்து எதுவுமே நடக்காத மாதிரி போயிடுது. அதுக்கப்புறம் இவனு கேட்குறான், என்னாச்சு உனக்கு திடீர்னு ஏன் இப்படி மயக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவளும் சொல்கிறா, தெரியல, நான் எப்படி மயங்கினா அப்புறம் எப்படி இங்கே வந்தேன்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா.
இருக்கா. அப்போ பார்த்தா பக்கத்தில் ஒரு விஷயம் தட்டுப்படுது. அது வேற ஒன்றும் இல்லை, டாக்டரோட ஐடி கார்டு தான் கிடக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி 2 பேர் வந்து இங்கே டெஸ்ட் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயமே இவளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது டாக்டரோட ஐடி கார்டு இங்கே இருக்குன்னா அப்போ டாக்டர் வந்தாங்களா, எதுக்காக வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் இந்த பயலோ டென்ஷனாக இருக்கான். அதுக்கு அம்மாக்காரவங்க தான் சொல்கிறாங்க, எதுக்குப்பா டென்ஷன் ஆகுற, அதான் ரிப்போர்ட் வந்து நாளைக்கு வந்துடும் சொல்லிட்டாங்கல்ல, ஸோ நாளைக்கு என்னோட கேள்விக்கான எல்லா பதிலும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரவங்க வெக்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. பையன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, இந்நேரம் செவிட்டை காட்டி ஒரு 2 அறையை விட்டுவிட்டு என்னடா காரியம் பண்ணுற அப்படின்னு கேட்குறவங்க தான் ஒரு நல்ல தாய். ஆனால் இந்த அம்மா என்னடானா அவன் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ஒத்து ஊதிட்டு இருக்கு. அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆமாம்மா நாளைக்கு என்னோட எல்லா கேள்விக்கான பதிலும் எனக்கு கிடைச்சிரும், என்னோட பொண்டாட்டி எனக்கு உண்மையாக இருக்காளா இல்லையாங்கிறது உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட கடவுள் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் பண்ணுறதே தப்பு, இதுக்கு கடவுள் வேற துணைக்கு கூப்பிடுறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே அம்மாவும் பிள்ளையும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினி அங்கே வந்து என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் டாக்டரை வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஸோ இதை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஆனால் அவளும் அங்கேருந்து வந்துட்டு அந்த ஐடி கார்டு அவங்ககிட்ட காமிச்சு, இது என்ன ஓம்கார், டாக்டர் எதுக்காக நீங்கள் வர சொன்னீங்க, அப்படி என்ன எனக்கு ஆயிடுச்சு, சாதாரண மயக்கம் தானே, அதுக்கேங்க நீங்கள் இவ்வளோ கவலைப்பட்டு டாக்டர்லாம் வர சொல்லி செக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் ரொம்ப நல்லவன், அவன் தாமேல அக்கறை எடுத்துக்கிட்டு தான் டாக்டரை வர சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலே அந்த பையன் டாக்டர் இங்கே வர சொன்னதுக்கான ரீசனே வேற. கூட அந்த அம்மாவோ என்னமா பேசிகிட்டு இருக்க, என் புள்ள உன் மேலே உசிரியே வச்சிருக்கான், அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஒன்றாச்சுன்னா அவனால் எப்படிமா தாங்கிக்க முடியும், அதனால தான் உடனே பார்த்துட்ட மை டாக்டர்லாம் வர சொல்லி உனக்கு செக்அப் பண்ணி பார்த்தான், அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஒன்றும் இல்லை இது சாதாரண மயக்கம் தான் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் இவனுக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு. என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்களே, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் வேற தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா. இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்கத்திலே பார்த்தா திரும்பவும் ஏதோ ஒரு பூஜை பண்ண போகிறாங்க போல். ஸோ அப்போ வரைக்கும் தம்பிக்காரன் போயிட்டு அண்ணங்காரங்கிட்ட பேச போனால் அந்த பையன் என்னடானா மூஞ்சி திருப்பிட்டு தான் போயிட்டுருக்கான். உடனே இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல, டக்குன்னு அவனோட காலில் விழுந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் கெஞ்சி, என்னன்னா உங்களுக்கு பிரச்சனை, எதுக்காகனா என்கிட்ட பேச மாட்டேங்க, என்ன அவாய்ட் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என் மேலே ஏதாவது கோவமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இங்கேருந்து கிளம்ப போனால் அப்போவும் இந்த பையன் காலை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். இல்லைண்ணா நீங்கள் எனக்கு இன்றைக்கி பதில் சொல்லியே ஆகணும், என்னன்னா நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டால் அப்பவும் அவன் அமைதியாக தான் இருக்கான், எந்த ஒரு பதிலும் சொல்லாமல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி தான் அவனுக்கு பறிஞ்சு பேசிகிட்டு இருக்கா. என்னதான் உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ல, அவன் தான் அவங்ககிட்ட இவ்வளோ தூரம் கேட்குறான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பொண்டாட்டி தம்பிக்கு ஏற்றுக்கிட்டு பேசிட்டா அப்படிங்கிறது அவனால் தாங்கிக்கவே முடியல. உடனே தம்பிக்காரனை எந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட கணத்தை காட்டி ஓங்கி பொலிர்னு ஒரு அறையை விட்டுறான். அடிச்சடியில் அந்த பையன் கீழே போய் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கான், உனக்கு பதில் தானடா வேணும், உன்னோட எல்லா கேள்விக்கான பதிலையும் நான் பூஜையை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன், இப்போ போயிட்டு பூஜைக்கான வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோமா இங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் நடக்குது, எதுக்கு அண்ணன் கோவப்படுறாரு, எதுக்கு இப்போ அரைஞ்சிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனிக்குமே பயங்கரமான ஷாக்காக தான் இருக்கு. இந்த அளவுக்கு பியூஷ் மேலே கோவப்படுற அளவுக்கு அப்படின்னு அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சாமிக்கு ஆர்த்தி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ செஞ்சான் இல்லையா, இந்த சிலையை எடுத்துட்டு போயிட்டு ஊர்வலமா எங்கேயும் கொண்டு போறாங்க போல. ஸோ அதுக்காக அப்போ பார்த்தா ஒரு பொம்பளை முகத்தை முடிக்கிட்டு அங்கே வந்துகிட்டு இருக்கா. அவள் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினுக்கு டெஸ்ட் எடுத்துட்டு போனா இல்லையா அந்த டாக்டர் தான். வந்து ரிப்போர்ட்டையுமே கொடுத்துட்டு அந்த அம்மாவோட காதில் ரிப்போர்ட்டோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா தான் இந்த அம்மாவுக்கு நிம்மதியாக இருக்குது. பையன்கிட்டையுமே கண்ணை காமிச்சு ரிப்போர்ட்டையும் காமிச்சு எல்லாம் நல்லபடியாக தான் முடிஞ்சிருச்சு, உன் பொண்டாட்டி எந்த ஒரு தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே இவன் கடவுள்கிட்ட நன்றி சொல்லிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு ஆர்த்தி எடுக்க சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு சாமி சிலை இங்கிருந்து தூக்கிட்டு போக போகிறாங்க போல. அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த பேப்பரு, அதாவது மாமியாக்காரியோட கையில் இருந்துச்சு இல்லையா அந்த ரிப்போர்ட்டோட பேப்பரு கீழே விழுந்துருச்சு. அந்த அம்மாவோட கையில் கவர் மட்டும் தான் இருக்குது. அது தெரியாமல் அதையே மிதிச்சுக்கிட்டு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க சாமி சிலையை தூக்கிக்கிட்டு. நம்ம ஹீரோயினி போயிட்டு இருக்கா. அப்போ இந்த பையன், மயிரா நான் கலசத்தை மறந்துட்டா, நாங்கள் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுறோம், நீ போயிட்டு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை மட்டும் உள்ள அனுப்பிச்சிட்டு பாக்கி எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் கலசத்தை எடுத்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த ரிப்போர்ட்ல காலை வச்சுட்டா. அடுத்த நிமிஷமே ஏதோ தட்டுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை படிச்சு பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. நார்மலா நம்மள மாதிரி பொண்ணுங்களா இருந்தோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நமக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது. ஆனா இவ ஒரு டாக்டர், ஸோ அதனால அந்த ரிப்போர்ட்ல என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இவ தெளிவாவே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா. இதை பார்த்து அவளுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. அப்படியே அதிர்ச்சியில அங்கேயே உறைஞ்சு போய் உக்காந்துடுறா. ஓம்கார் என்னோட நடத்தையில சந்தேகப்பட்டு இந்த ரிப்போர்ட்டை எடுத்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவளால் அதை தாங்கிக்கவே முடியல. எப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஓம்கார் பண்ணினாரு
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா கத்தி அழுதுகிட்டு இருக்கா. ஒருவேளை நம்ம ஹீரோயினிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டாலும் ஆனா இதுக்கப்புறமா தான் அந்த சைக்கோ பையலோட ஆட்டம் ரொம்ப கொடூரமாவும் பயங்கரமாவும் இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போ அவளுக்கு தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அது என்ன ஏதுங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.